ஒரு மிக தீவிரமான அரசியல் களத்தை விரும்புகிறார். அதில் பாஜகவில் இடமில்லை என்கிற காரணத்தினால தனித்த இயக்கம் காணப்போகிறார். அதனால் அவருக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அப்போ அதை அண்ணாமலைக்கு ரெட் கார்டு போட்டாங்க அப்படின்னு எழுதுறதெல்லாம் எதுக்காக இருந்துருக்காங்க? இல்லை, அண்ணாமலையே அதை எழுத வைக்கிறார். ஓ, அண்ணாமலை அவர் பக்கத்தில் எழுதுறேன். தன்னை பற்றிய செய்தி எப்போவுமே உயிரோடு இருக்கணும், உயிர்ப்போடு இருக்கணும், சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கிட்டே இருக்கணும். கரெக்டாக எதுக்கு அவர் சாட்டை எடுத்து அடிக்கிறாரு? அது வலிக்காத சாட்டை எது எடுத்து அடிக்கிறாரு? மீடியா அட்டென்ஷன் எப்போவுமே அவருக்கு தேவைப்படுது. அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை எஸ்கேப் ஆகியிருக்காரே தவிர, இந்த கூட்டணி கிரிமினல் வேஸ்ட்டாக மாறப்போகுது, இந்த கூட்டணியால் பெரிய பலன்கள் ஏற்படாது என்கிற ஒரு கருத்து அண்ணாமலைகிட்ட. இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்களுக்கு அதிமுகவோட இணைஞ்சாதான் வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க தனியாக நின்னாலும் ஒரு குறைஞ்சபட்சம் அவளை வாக்கு பிரிப்பாங்களே தவிர அவங்களுக்கான செல்வாக்குன்னு பெருசாக கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது டிடிவி தினகராக இருக்கட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி பியூஷ் கோயல் அது செல்ஃப் எடுக்கலை அப்படின்னா இவங்களுடைய நிலை என்ன இருக்கும்? திமுக ஓபிஎஸ் போன்ற தலைவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறது. முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி என்பது திமுக பக்கம் சாய வேண்டும் என்பதற்கான வேலை திட்டம் ரொம்ப ஜரூராக நடக்குது.